Hey students, plus one maths example 339 பார்க்கலாம். If a plus b plus c equal to pi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Prove that இதில் 3 sum இருக்குது. இந்த 3 sumமில் 1 by 1 ஒரு சம்மை பார்த்துடலாம். Question number 1 cos a plus cos b plus cos c is equal to என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா 1 plus 4 sin a by 2 sin b by 2 sin c by 2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறீங்க cos a plus cos b plus cos c. என்ன பண்ணுறேன் cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். cos c plus cos d க்கு என்ன ஃபார்முலா 2 cos c plus d by 2 cos c minus d by 2. இப்போ இங்கே c வரத்தில் a வருது அண்ட் d வரத்தில் b வருது. ஸோ என்ன ஆகும் உங்களுக்கு 2 cos a plus b by 2 cos a minus b by 2 ஆகிடும். இங்கே இருக்கிற cos c அப்படியே வச்சுருக்கோம். ஸோ ப்ளஸ் cos c அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a plus b plus c is equal to பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறேன். a plus b மட்டும் இங்கே வச்சுருக்கேன். இந்த ப்ளஸ் சி இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் சின்னு ஆகிடும். ஸோ பை மைனஸ் சின்னு ஆகிடும். இங்கே என்ன ஆகுதுன்னா பை 2 வரதுனால ரெண்டு சைட்லேயும் 2 ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ a ப்ளஸ் b பை 2ன்னு ஆகிடும். இங்கேயே பை மைனஸ் சி பை 2 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அதனால் a ப்ளஸ் b பை 2 வர இடத்துல என்ன போட்டுக்கலாம் நீங்கள் பை மைனஸ் சி டிவைட் பை 2 அப்படின்னு ஆகிடும். இன்ட்டு காஸ் a மைனஸ் b பை 2 ப்ளஸ் காஸ் சி அப்படின்னு ஆகிடும். ஸோ 2 காஸ் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். பை பை 2 மைனஸ் சி பை 2ன்னு பிரிச்சுக்கிறேன். காஸ் a by 2 மைனஸ் b by 2 இது ஏன் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். 2 வந்து காமனாக இருக்கிறதுனால தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ப்ளஸ் காஸ் சி அப்படின்னு ஆகிடும். ஸோ காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு ஆகிடும். ஸோ காஸ் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ சைன் சி பை 2ன்னு ஆகிடும். இந்த காஸ் a by 2 மைனஸ் b by 2 அப்படியே வச்சுருக்கேன். இங்கே வந்து காஸ் தீட்டாக்கு ஃபார்முலா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு ஆகிடும். இப்போ இங்கே தீட்டா வரத்தில் சி வரதுனால இதை வந்து 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2 அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அடுத்த ஸ்டெப்பில் 1 ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கேன். இந்த 2லேயும் வந்து 2 சைன் சி பை 2 இருக்குது. ஸோ 2 சைன் சி பை 2 வெளியே எடுத்துடுறேன். 2 சைன் சி பை 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா காஸ் a பை 2 மைனஸ் b பை 2 இருக்கும். இங்கே ஒரு சைன் சி பை 2 இருக்கும். ஸோ பேலன்ஸு 1 ப்ளஸ் 2 சைன் சி பை 2 காஸ் a பை 2 மைனஸ் b பை 2. நெக்ஸ்ட்டு இந்த சைன் சி பை 2 என்ன பண்ணிக்கலாம் காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். காஸ் 90 மைனஸ் தீட்டா என்ன ஆகிடும் உங்களுக்கு சைன் தீட்டாவாக மாறிடும். ஸோ 1 ப்ளஸ் 2 சைன் சி பை 2 காஸ் a பை 2 மைனஸ் b பை 2 மைனஸ் இந்த காஸ் 90 மைனஸ் தீட்டா என்ன ஆகிடும் உங்களுக்கு காஸ் 90 மைனஸ் சி பை 2 வந்துடுது. காஸ் a பை 2 ப்ளஸ் b பை 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து என்ன கிடைக்குதுன்னா பை பை 2 மைனஸ் சி பை 2 எப்படி எழுதிக்கலாம்னா a பை 2 ப்ளஸ் b பை 2ன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம ஒரு யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே யூனிட்ஸை யூஸ் பண்ணி இதை எழுதியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 1 ப்ளஸ் 2 சைன் சி பை 2 அப்படியே வச்சுருக்கோம். இங்கே வந்து காஸ் சி மைனஸ் காஸ் டி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 சைன் டி மைனஸ் சி பை 2 அப்படின்னு ஆகிடும். ஸோ இது என்ன பண்ணுறோம் காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 சைன் டி மைனஸ் சி பை 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சிம்பிளை பண்ணியிருக்கோம். ஸோ 1 ப்ளஸ் 2 சைன் சி பை 2 இங்கே என்ன ஆகும் மைனஸ் பி பை 2 ப்ளஸ் பி பை 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 2a பை 2 ப்ளஸ் a பை 2 ஆகிடும். 2a பை 2 பை 2 ஆகிடும். இங்கே சைன் a பை 2 ப்ளஸ் b பை 2 உள்ள மைனஸால் மட்டும் பண்ணுறோம். மைனஸ் a பை 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் b பை 2 பை 2 ஆகிடும். ஸோ 1 ப்ளஸ் 2 சைன் சி பை 2 2 சைன் 2 கேன்சல் ஆகிடும்னா a பை 2 ஆகிடும். இங்கே சைன் ப்ளஸ் a பை 2 மைனஸ் a பை 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகும் 2b பை 2 ஆகும். 2 என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ b பை 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 1 ப்ளஸ் இதையும் மட்டும் பண்ணிக்கலாம். 2 2 4 ஆகிடும். சைன் a பை 2 சைன் b பை 2 சைன் c பை 2 இது ஆர்டராக எழுதியிருக்கும் நம்ம. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாம். sin a by 2 sin b by 2 sin c by 2 less than or equal to 1 by 8 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இந்த LHSஐ வந்து நான் யூன்னு வச்சுருக்கேன். u ஈக்குவல் டு sin a by 2 sin b by 2 sin c by 2ன்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். sin a sin b ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்னா ஆஃப் காஸ் a மைனஸ் b மைனஸ் காஸ் a ப்ளஸ் b அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை போட போகிறோம். ஸோ u ஈக்குவல் டு sin a by 2 sin b by 2 sin c by 2 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் வந்து செகண்ட் ப்ளஸ் வருது. நான் என்ன பண்ணுறேன் மைனஸை வெளியே போட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் எழுதியிருக்கேன், செகண்டாக மைனஸ் எழுதியிருக்கேன். ஸோ மைனஸ் ஆஃப் இன்ட்டு காஸ் a ப்ளஸ் b பை 2 மைனஸ் காஸ் a மைனஸ் b பை 2
இந்த sin c by 2 அப்படி வச்சுருக்கேன். ஸோ மைனஸ் ஆஃப் காஸ் a ப்ளஸ் பி பை டூ மைனஸ் காஸ் a மைனஸ் பி பை டூ சைன் இந்த c பை டூ எப்படி எழுதிக்கலாம்னா 90 மைனஸ் a ப்ளஸ் பி பை டூ அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் காஸ் a ப்ளஸ் பி பை டூ மைனஸ் காஸ் a மைனஸ் பி பை டூ இந்த சைன் 90 மைனஸ் திட்டா என்ன ஆகிடும் உங்களுக்கு காஸ் திட்டாவாக மாறிடும். ஸோ காஸ் a ப்ளஸ் பி பை டூன்னு ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 வந்து இந்த சைடு எடுத்து வரேன். 2 இன்ட்டு யூ 2u ஈக்குவல் டு மைனஸ் உள்ள மட்டும் பண்ணிங்கன்னா இந்த காசு இங்கே காசு இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் a ப்ளஸ் பி பை டூ ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்குதுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் a ப்ளஸ் பி பை டூன்னு ஆகிடும். இங்கே மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆகிடும். காஸ் a மைனஸ் பி பை டூ காஸ் a ப்ளஸ் பி பை டூன்னு ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்து வந்துடும். எடுத்துன்னு வரும்போது காஸ் ஸ்கொயர் a ப்ளஸ் பி பை டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே இருக்க ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும். காஸ் a மைனஸ் பி பை டூ காஸ் a ப்ளஸ் பி பை டூ இங்கே இருக்க 2u அப்படி இருக்குது. ஸோ ப்ளஸ் 2u இஸ் ஈக்குவல் டு இந்த சைடில் என்ன டோட்டலாக உங்களுக்கு 0ன்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆகிடுது. இங்கே எக்ஸ் வர இடத்துல என்ன வருது காஸ் ஸ்கொயர் a ப்ளஸ் பி பை டூன்னு வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ காஸ் a ப்ளஸ் பி பை டூன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம இதோட சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 இதுதான் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. ஸோ ஏ ஒரு இடத்துல 1ன்னு வருது, பியோட வேல்யூ காஸ் a மைனஸ் பி பை டூன்னு வருது, சியோட வேல்யூ 2uன்னு வருது. ஸோ இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் a மைனஸ் பி பை டூ மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 சியோட வேல்யூ 2u கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். ஸோ காஸ் ஸ்கொயர் a மைனஸ் பி பை டூ 4 2 சார் 8u கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். ஸோ இது என்ன அர்த்தம்னா இந்த 8u அந்த சைடு எடுத்து போயிட்டிங்கன்னா 8u லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் a மைனஸ் பி பை டூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதோட வேல்யூ வந்து 8u to 1க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே 8 இருக்கிறதுனால 8ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 8ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 8 கேன்சல் ஆகிடும். இங்கே 1/8 காஸ் ஸ்கொயர் a மைனஸ் பி பை டூன்னு வரும். இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1/8ன்னு வரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா sin a பை டூ sin b பை டூ sin c பை டூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1/8 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணோம். ஸோ ப்ரூஃப் பண்ணியாச்சு. கொஸ்டின் நம்பர் 2 ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 எடுத்துக்கிறோம். காஸ் 1 ஃப்ரம் 1,2 எடுத்துக்கிறீங்க. 1,2னா ஃபஸ்ட்டு சம்மோ செகண்ட் சம்மோ எடுத்துகிட்டு இதை போடுறோம். ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா காஸ் a ப்ளஸ் காஸ் b ப்ளஸ் காஸ் c கிரேட்டர் than 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்டு காஸ் a ப்ளஸ் காஸ் b ப்ளஸ் காஸ் c என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஃபஸ்ட் சம்மில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 + 4 sin a பை டூ sin b பை டூ sin c பை டூன்னு வருது. ஸோ அதனால் அது எடுத்துக்கிறோம். sin a பை டூ sin b பை டூ sin c பை டூட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எடுத்து அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். காஸ் a ப்ளஸ் காஸ் b ப்ளஸ் காஸ் c லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 + 4 1/8 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ காஸ் a ப்ளஸ் காஸ் b ப்ளஸ் காஸ் c லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 4 4 2 4 8 ஆகிடும். 1 + 1/2 அப்போ என்ன பண்ணிடலாம், கிராஸ் பண்ணிங்கன்னா 2 + 1 2 + 1 ஆகிடும் 3/2ன்னு ஆகிடும். ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா காஸ் a ப்ளஸ் காஸ் b ப்ளஸ் காஸ் c லைஸ் பிட்வீன் 1 to 3/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இந்த தேர்ட் சம்மில் இது தான் ப்ரூஃப் பண்ணோம். ப்ரூஃப் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் சேனல், லைக் அவர் வீடியோஸ், ஷேர் அவர் வீடியோஸ்.